Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக குட் பர்சன்டேஜோடு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், டிஎஸ்பி அப்படிங்கிற பேப்பர் வந்து நான் பார்க்க போகிறோம். சரியா, இசி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பேப்பர். இதோட கொஸ்டின் பேங்க் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, கண்டிப்பாக இதில் இருக்க அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொஸ்டின்ஸ் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நீங்கள் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, மொத்தமாக வந்து 24 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பார்ட் ஏல. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் மொத்தமாக 17 கொஸ்டின் இருக்குது. பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் 5 கொஸ்டின் இருக்குது. சரியா, தெளிவாக பார்த்துங்க. நீங்கள் 2 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து 13 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை 15 மார்க் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. இந்த பேப்பரை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இப்போ யூனிட் 2 பார்க்கும்போது பார்ட் ஏல 24 கொஸ்டின் இருக்குது. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 கொஸ்டின் இருக்குது. பார்ட் சியில் 5 கொஸ்டின் இருக்குது. அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 24 கொஸ்டின் இருக்குது பார்ட் ஏல. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 கொஸ்டின் இருக்குது. பார்ட் சியில் 5 கொஸ்டின் இருக்குது. சரியா, அதே மாதிரி யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின் பார்ட் ஏல இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 கொஸ்டின் இருக்குது. பார்ட் சியில் வந்து 5 கொஸ்டின் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பிடிஎஃப்ல இருக்கிறதுக்கு மட்டும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு தோணாது. சரியா, என்ன சார் ஒவ்வொரு யூனிட்லையும் 24 2 மார்க் கொடுத்துருக்கீங்க, அதுவே அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் அதாவது இன்னும் நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் கிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸையும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல பர்சன்டேஜோடு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.